2025 ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்ப 2026 தொடங்க இருக்கு. இந்த வருஷத்துல எத்தனை பேர் என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த வருஷம் பண்ணலாம்னு வருஷமே முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வருஷத்துல இருந்தாவது பணத்தை சேமிக்கணும், நல்லபடியா செலவு பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு நிறைய பிளான்ஸ் இருக்குமே. உங்க எல்லா பிளானையும் எந்த விதமான பெரிய பெரிய கடனையும் வாங்காம உங்களோட சம்பளத்திலையும் ஒரு நல்ல சேமிப்பு பண்ணிக்கிட்டு எப்படி இந்த 2026 தொடங்குறது அப்படிங்கிற ஒரு தொடக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. டிசம்பர் மாசத்துல இருந்தே பிளான் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாதான் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சோ இந்த ஒரு வீடியோல 2026ல நீங்க அமோகமா இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 6 நச்சுன்னு ஃபைனான்சியல் டிப்ஸோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 2025 ராக்கெட் மாதிரி போயிடுச்சு. 2026 எந்த வேகத்துல போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல் பாயிண்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு வருஷம் தொடங்கும் போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இந்த வருஷம் நான் வீடு வாங்கணும், இந்த வருஷமாவது நான் கார் வாங்கணும், இந்த வருஷமாவது நான் கல்யாணம் பண்ணணும், இந்த வருஷமாவது நான் அதை படிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான் போடுவோம். ஆனா அந்த பிளான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ளேயே அந்த வருஷமே முடிஞ்சு போயிருது. எப்படி இந்த 2025 டிசம்பர் மாசத்துல வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, டயட் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஃபைனான்சியல் பிளானிங் பண்றதா இருந்தாலும் சரி, டிசம்பர் மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிடுறது நல்லதுன்னு நான் சொல்றேன். நானும் இந்த வருஷம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டேன். அடிச்சு பிடிச்சு முடியலையே. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? இப்ப அக்டோபர் மாசத்துல இருந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்ன பாருங்க, டிசம்பர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி புதுசா தெரியாது, புதுசா நான் புஷ் பண்ண வேண்டியதில்லை. கன்சிஸ்டன்சி மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும். அதே மாதிரி தான் நம்ம ஃபைனான்சியல் பிளானுமே. பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு 6 நச்சுன்னு இதை வந்து நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத பிளான் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலுமே, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி, இல்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் ஈஸியா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளின் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட சின்ன சின்ன ஃபைனான்சியல் கோல் இருந்து பெரிய பெரிய வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவுகளையும் ஈஸியா அடைய முடியும். எல்லாமே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ நம்பர் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். என்னைக்குமே இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேர் வந்து அதை நல்ல நீட்டா டிசென்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு எப்பா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு சொல்றாங்களே, அதனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் வேணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கட்டுக்கோப்பான வாழ்வாதாரத்தை நம்ம வாழணும் அப்படின்னா 3 அக்கௌண்ட் தேவைப்படுது. என்னன்னு பாருங்க. ஒன்னு வந்து இன்கம் அக்கௌண்ட். இன்கம் அக்கௌண்ட்னா என்ன? உங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்ல சம்பளம் வருதோ, எந்த ஒரு அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து வருமானம் வந்து விழுதோ அந்த அக்கௌண்ட்டை இன்கம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து விழுதா, அது ஒரு அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட்டை சைடு வச்சுக்க. இன்னொரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் மாதிரியா? கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் HDFCல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட். இன்னொரு பக்கம் SBIலயோ இல்ல கனராலயோ எங்கேயோ ஒரு இடத்துலயோ இல்ல அங்கேயோ இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன், பேங்க் அக்கௌண்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல என்ன பண்றீங்கன்னா, உங்களோட சம்பளத்துல 20% ஆஃப் யோர் சேலரி ஆர் யோர் இன்கம், 20% அமௌண்ட்டை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல நீங்க போட்டு வைக்கணும். அதாவது 40,000த்துல ஒரு 20% அப்படின்னா ஒரு 8,000 ரூபாய் வருமா, அதை நீங்க அங்க போட்டு வச்சிடணும். என்ன பண்ணணும் இந்த 8,000 வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது இங்கிருந்து தான் தொடங்குது. நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு டப்பால போட்டு சேமிச்சு வச்சா பணம் வளராது. அதே மாதிரி நம்ம வந்து வீட்டுல குடும்ப பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அரிசி டப்பாலையும் இந்த பருப்பு டப்பாலையும் பணத்தை போட்டு வைக்கிறீங்களா, அதெல்லாம் உங்க செலவுக்கு அந்த பணத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பெண்கள் படுற கஷ்டம் அது. ஆனா உண்மையாலுமே பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா முதலீடு செய்யணும், பணம் வளரணும் அப்படின்னா நம்ம பணத்தை நம்ம தான் வளர விடணும். அதுக்காக முதலீடு செய்யணும். அந்த முதலீடு செய்யறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு அலாட்மெண்ட் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல நம்ம போட்டு வைக்க போறோம். கரெக்டா? அப்போ இந்த 8,000 ரூபாய் தூக்கி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த SIP அப்புறம் இந்த மற்ற விதமான சேவிங்ஸ் இதுல எல்லாம் நீங்க வந்து பணத்தை போடலாம். அதுலயும் எதுக்காக செப்பரேட் அக்கௌண்ட்னு பாருங்க. ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்கன்னா மாசமான SIP வந்து டிடெக்ட் ஆயிரும். அது வந்து உங்களோட இந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஒரே அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு சமயத்துல பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த ஒரு SIP அமௌண்ட் கட் ஆகிறது அது வேண்டாம்.
தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் டீசெண்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து பணம் எங்கே போகுது என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரிய வரும். கரெக்டாக? அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று தேவை. இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? சம்பளம் வந்த உடனே ஒரு 30,000 எடுத்து இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க போடணும். எக்ஸ்பென்சஸ்னா என்ன? செலவுகள், உங்களோட தேவைகள், உங்களோட நீட்ஸ், வாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து வீட்டு வாடகை, சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கணும்னா அது, நீட்ஸ், வாண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு செலவு ஒன்று வரும்ல, அதுதான் இந்த 30,000 ரூபாய். மாசமானா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு. அந்த ஒரு இதுல பொறுத்து நீங்க அந்த ரேஷியோல பொறுத்து இந்த அமௌண்ட்டை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல தனியா போட்டு வச்சிருக்கீங்க. என்ன ஆனாலும் இந்த அக்கௌண்ட் இருக்கிற காசை மட்டும் தான் நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள்ல. சரி, மீதி 2,000 ரூபாய் இருக்குதே, அது என்ன பண்றதுன்னா இந்த இன்கம் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட்லயே வச்சிருங்க. 2,000 அங்கேயே வச்சிருங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இங்கேயுமே இல்லை அங்கேயும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அந்த எமர்ஜென்சி பணத்தில் நம்ம கையை வைக்க போகிறோம் அந்த 2,000 ரூபாயில. இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன ஏது எப்படின்னு? 3 அக்கௌண்ட் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கும். அதை பொறுத்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ், இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக அதுக்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். என்னது எமர்ஜென்சி ஃபண்ட்? இந்த கோவிட் சமயத்துல திடீர்னு எல்லா இடத்துலயும் அந்த லாக்டவுன் போட்டாங்க, வீட்டு விட்டு யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு சில கம்பெனில அவங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, சில கம்பெனில எங்க வேலையும் செய்யல அப்படின்னா சம்பளமும் இருக்காதுன்னு சொன்ன நபர்களும் இருந்தாங்க. அப்ப என்னாச்சு? அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியில வர முடியல, வருமானம் இல்லை அப்படின்ற பட்சத்துல எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்களும் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம மாசம் மாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பளம் வந்து 40,000 இருக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் 30,000 ரூபாய். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 ரூபாய், எமர்ஜென்சி ஃபண்ட் 2,000 ரூபாய், அதெல்லாம் போக இங்க வந்து நீங்க செலவு மட்டுமே, அதாவது சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் அந்த பில்லு இந்த பில்லுன்னு கட்டி உங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கே வந்து வாழ்றதுக்கே 30,000 ரூபாய் தேவைப்பா அந்த சிட்டில அப்படிங்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். மாசமான நீங்க வந்து செலவு பண்றீங்களா அந்த அமௌண்ட். இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாசத்துக்கான அந்த மாத செலவு என்னவோ அதை சேர்த்து வைக்கணும். இப்போ உங்களோட மாச செலவு வந்து 30,000 ரூபாய் இன்டூ 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 1,80,000 ரூபாய் ஆச்சு. இந்த 1,80,000 நீங்க எப்படியாவது சேர்த்தி வைக்கணும். சேர்த்தி ஒரு அக்கௌண்ட்ல தனியா வச்சிடணும். ஸோ ஒரு இடத்துல தனியா வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வேலை போகுது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிருது, உங்களால 6 மாசத்துக்கு வேலைக்கு போக முடியல, இல்ல ஏதாவது ஒரு சிக்கல்ல வந்து அந்த வரக்கூடிய அந்த ஒரு 40,000 ரூபாய் சம்பளமாகிறது வந்து நின்றுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு அமௌண்ட்டை தான் எடுத்து அடுத்த 6 மாசத்தை ஓட்டுறதுக்கு நீங்க வச்சுக்கணும். இப்ப இது முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1,80,000 நீங்க 2ஆ பிரிக்கலாம். 2ஆ பிரிச்சு அந்த 90,000 அப்படியே அந்த அக்கௌண்ட்ல வச்சிருங்க. இன்னொரு 90,000 நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வளர விடலாம். அங்கதான் நம்ம நிக்கிறோம். சோ அந்த பணத்தை எடுத்து நீங்க எஃப்டில போடலாம், இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த எஃப்டில எல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு அந்த லாக்இன் பீரியட்ல போட்டோம் அப்படின்னா நடுவில் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எதுக்கு இருக்கு? நம்ம எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு தான் இருக்கு. அப்படி வேணும் அப்படிங்கிற சமயத்தில் அது வந்து அந்த எஃப்டில மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து வித்ட்ரா பண்றப்போ பெனால்ட்டி பிடிப்பாங்க. அந்த பெனால்ட்டி போக நம்மளுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வட்டியா கிடைக்கும். ஸோ அதை அந்த ஒரு கணக்கில் தான் நீங்கள் வந்து எஃப்டில போடணுமோ தவிர எனக்கு இவ்வளோ வரணும் இது லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் போடுறதில்ல. சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை நான் கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 2-3% அதுலயாவது வட்டி வருமா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு, அதையாவது நீங்க பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான கஷ்ட காலத்திலும் நம்ம போய் வெளியில கையேந்து நிற்கிறதுக்கு இந்த ஒரு இது எவ்வளவோ மேல். இதை முடிஞ்ச அளவு சீக்கிரமா சேர்த்து வைங்க அடுத்த 6 மாசத்துக்கான உங்களோட செலவை. ஸோ இதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் இன்வெஸ்ட்மெண்ட் கோல். சரி, இப்போ இந்த 2026 இருந்து நான் அது வாங்கணும் இது வாங்கணும் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுல முதல்ல நீங்க என்ன வாங்கணும், முதல்ல அத்தியாவசியமா என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத லிஸ்ட்டை போடுங்க. தயவு செஞ்சு போடுங்க. ஆசைப்பட்டதை வாங்கி வாழலன்னா என்ன வாழ்க்கை இது? தயவு செஞ்சு லிஸ்ட்டை போடுங்க. காரு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா போடுங்க.
ஆனா அதையெல்லாம் கடனை கொடுத்து வாங்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ற டைம்ல பணத்தை சேமிக்கணும். பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ். மேக் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ். கரெக்டா? அப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அது ஒரு எத்தனை நாளுக்குள்ள வேணும் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. ஸோ த டைம் பீரியட் மேட்டர்ஸ் அ லாட். அப்படி பார்த்தோம்னா உங்களோட கோல் எப்படி இருக்கும்னா, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்னா என்ன? இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள எனக்கு வந்து அந்த ஒரு பொருளை நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா என்ன? ஒரு கல்யாணத்துக்கு, என் பசங்க பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வந்து ஜாம் பண்ண நினைக்கிறேன், அதுக்கு நான் பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். என் பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ அதுக்கெல்லாமே வந்து வருஷ கணக்காக நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ எந்தெந்த மாதிரியான ஒகேஷன்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நான் எப்படியாவது ஒரு வண்டி வாங்கணும், வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், இல்லை நான் வந்து என் பசங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல ஜாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் கோல். அதே மாதிரி கிட்ஸ் எஜுகேஷன், பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கணும், மாஸ்டர் பண்ணணும், அவங்க வெளியூருக்கெல்லாம் போய் படிக்கணும்னு சொல்கிறாங்க, அது ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாமே. அதுக்கெல்லாம் வந்து எஃப்டியில் பணத்தை போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க வந்து அந்த பணத்தை நம்ம போய் கேட்குற சமயத்தில் ஒரு பர்டிகுலர் பெனால்ட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. கரெக்டாக? அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆர்டியில் பணத்தை போடலாம். ரெக்கரிங் டெபாசிட்டில் மாசமானா இவ்வளோ அப்படின்னு சேர்த்து நீங்கள் வந்து ஆர்டியில் பணத்தை போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அதில் பணமாவது சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அட் தி சேம் டைம் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து பணத்தை போடலாம். எப்போ வேணால் நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி அந்த வந்து பெனால்ட்டி அதிக அளவில் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு இதில் போடலாம். அதே மாதிரி எஸ்ஐபியில் போடலாம், ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். அது லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சம்ரிதி யோஜனா. வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு 6-7 வயசு ஆகுது அப்படிங்கிறப்போ 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனால நீங்கள் வந்து பணத்தை போட ஆரம்பிச்சிங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோ அவ்வளோன்னு உங்களுக்கு அந்த பெண் 21 வயசு வர்றப்போ, அதே மாதிரி அந்த 15 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட் வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கடமைகளையும் சிலதை நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும், படிக்க வைக்க முடியும், இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸுக்கு சில ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி 2026 ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதை விட லேட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனு, அதே மாதிரி நம்ம பணம் சேமிக்காமல் விட்டதுன்னு நிறைய ரிக்ரெட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் இக்னோர் இன்சூரன்ஸ். நம்ம எல்லாரும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணத்தை சேமிக்கிறோம், அங்கே போடுறோம் இங்கே போடுறோம். பாயிண்ட் நம்பர் 1லேருந்து வரலாமே. 3 அக்கௌண்ட்டாக பிரிச்சிட்டம்பா நீ சொன்ன மாதிரி. அதே மாதிரி நான் இங்கே வந்து செலவுக்கு, இங்கே வந்து எக்ஸ்பென்ஸுக்கு, இங்கே நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதே மாதிரி அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்னு போட்டாச்சு, எல்லாம் சூப்பர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதான் பணம் இருக்கே அப்படிங்கிற தைரியத்தில் மட்டும் இருந்துடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும், இல்லை வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா ஐயோ இது முடிஞ்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே வந்து இந்த சர்ஜரியை பண்ணினா தான் இவங்களை காப்பாற்ற முடியும், டாக்டர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி பணத்தை கட்டிட்டீங்கன்னா எப்படியாவது நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு. நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த லோக்கலான ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி ஐயோ ட்ரீட்மெண்ட் சுமாராக பார்க்குற இடத்துலலாம் வேண்டாம், நல்லபடியாக பார்த்து உசுரை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவு செலவானாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்து தள்ளப்பட்டுரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சேமிச்சு வச்ச எல்லா பணத்தையும் வலிச்சு வாரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். தப்புன்னு சொல்ல, உசுரை காப்பாத்துறதுக்காக வேற என்னத்துக்கு அந்த பணம் இருக்கணும், உசுறு முக்கியமா பணம் முக்கியமான்றப்போ உசுறு முக்கியம்னு நம்ம எல்லா பணத்தையும் கொடுக்க போறோம். ஆனா ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ நம்ம ஏன் அந்த ஒரு ஆப்ஷனை ஒரு சைடில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக என்னால் பணம் எல்லாம் செலவு பண்ண முடியாது. ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த சர்ஜரி ஆகட்டும், இல்லை மாதிரி எமர்ஜென்சி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதில் கவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனையோ லட்சங்கள் நம்மளால சேமிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆன பர்சனுக்கும் அந்த ஒரு கில்ட் இருக்காது. அதே மாதிரி அந்த ஒரு ஐயோ ப்ரெஷர் இருக்காது, ஃபேமிலி என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்காது, சீக்கிரமாக குணமாயிருவாங்க.
அந்த மாதிரி எல்லாம் சில மென்டலான இஷ்யூ ப்ரெஷர்ஸுமே இருக்குது. கரெக்டா? அதனால ஹெல்த் இன்சூரன்ஸுமே ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி 400லேருந்து ஒரு 500 ரூபா உங்களால் மாசமான ஒதுக்கி வைக்க முடிஞ்சது அப்படின்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. 30 நிமிஷம் கிளைம் சப்போர்ட்டோட, 25% டிஸ்கவுண்டோட, நல்லா தேடி பார்த்து 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நல்லாவே தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே இருக்கு. அதுவும் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கூட இருக்காங்க. எந்த அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காகங்க இருக்கு? வீட்டில் இந்த இன்கம் எல்லாம் உருவாக்கி இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் பண்ண ஒரு நபர் இல்லை அப்படின்னா இனி அந்த ஒரு இது எல்லாமே யார் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, யார் அதை எடுத்து அடுத்தது தாங்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. வீட்டில் இருக்கக்கூடியவங்களே அடுத்து அதை நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு ஃபைனான்ஷியல் இதெல்லாமே நிப்பாட்ட போகிறாங்கன்னா அதுக்கும் ஒரு டைம் வேணும்ல. அந்த டைமை நம்ம எடுத்து பண்ணுறதுக்குள்ளேயாவது ஒரு அமௌண்ட்டுக்கு காசு வேணும்ல. எப்படி சாப்பாடு சாப்பிட்றது, எப்படி குடும்பத்தை தாட்டுறது, எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்கும்ல. அப்பதான் டர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது. டர்ம் இன்சூரன்ஸை நம்ம நிறைய பேர் ரொம்ப இதாக எடை போட்டுடுறோம், ரொம்ப இக்னோர் பண்ணிடுறோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா டர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, டர்ம் இன்சூரன்ஸ் வாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க நல்லா சொல்றீங்களே, இதுக்காக நான் தனியாக எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசம் ஒரு 400லேருந்து 500 ரூபா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. உங்களோட ஏஜ், ஹெல்த் இஷ்யூஸ்க்கெல்லாம் தகுந்த மாதிரி. அதே மாதிரி 15% டிஸ்கவுண்டோட, நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட உங்களுக்கு ஒரு சிறந்த டர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, எவ்வளோ கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வயசுக்கு, உங்களோட இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. அதனால முதல்ல என்ன சொல்ல வர அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸு, டர்ம் இன்சூரன்ஸு இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. இதையுமே 2026லேருந்து நீங்கள் இதை முக்கியமாக அவசியமாக உங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று இருக்குது, ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு அஷ்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் கோ ஃபார் பேட் லோன்ஸ். என்னது இது குட் லோன், பேட் லோன்? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் லோன் அப்படின்னா என்ன? நான் படிக்க போகிறேன், எஜுகேஷன் லோன் வாங்கணும், தாராளமாக வாங்குங்க. உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க. அடுத்தது பிஸ்னஸ் பண்ண போறேன், நான் அதுக்காக லோன் வேணும், தாராளமா லோன் வாங்கலாம். பிசினஸ் பண்ணுங்க, அதுல ப்ராஃபிட் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, யூ பில்ட் சம்திங். ஒரு பிசினஸ் நீங்க உருவாக்குனீங்க, அதுல ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது சகஜம் தான். ஆனா உருவாக்கி இருக்கீங்க, அதுல லாபம் வந்தா லாபம், லாஸ் ஆச்சுன்னா அடுத்து ஒரு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹோம் லோன் வாங்கின, வீடு கட்டணும், தாராளமா வாங்குங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஃபைனான்சியல் செட் பண்ணிட்டு வீடு வாங்குங்க. நாளைக்கு அந்த வீட்டை வாங்கி நீங்க அடுத்த ஒரு சில வருஷங்களை விட்டு விற்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு அசெட்டாகவும் இருக்கு. அதே மாதிரி கார் வாங்கினேன், வண்டி வாங்கினேன், வெஹிக்கல் லோன் எடுத்தேன், ஓகே, சம்திங் வெரி வெரி நெசசிட்டி வாங்கினீங்க, ஓகே. ஆனால் இதெல்லாம் குட் லோனில் வருது. நான் சொன்னேன் இது எல்லாமே ஹோம், வெஹிக்கல், லேண்ட், எஜுகேஷன், பிஸ்னஸ் இதெல்லாமே குட் லோனில் வருது. பேட் லோன் அப்படின்னா என்ன? அவோ ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கா, என்கிட்ட ஃபோன் இருக்கு, ஆனால் நானும் ஒரு ஐஃபோன் வாங்கணும், ஆனால் டைம் இல்லை, நான் அதுக்கெல்லாம் 4 மாதம் 5 மாதம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், பர்சனல் லோன் வாங்கி ஐஃபோன் வாங்கிடுறேன். பேட் லோன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ரொம்ப பட்டு சீலை, 1 லட்ச ரூபாய்க்கு பட்டு சீலை அந்த பொம்பளை எடுத்து போட்டிருக்கா, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதான் கட்டிட்டு வர போகிறாளாமா. எப்படி நம்ம அதை விட கம்மியான ரேட்டுக்கு பட்டுப்படை வாங்கிட்டு போகிறது? ப்ரைஸ் டேக்கோடவே நம்ம போவோம்ல அந்த விசேஷத்துக்கு, அந்த ப்ரைஸ் டேக்கோடவே போகிறதுக்கு எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணால் டக்குன்னு இப்போவே வாங்கியானோம். லோன் எடுத்து இல்லை கடன் வாங்கி எப்படியாவது அந்த சேலையை போட்டு அந்த 1/2 மணி நேரம் ஃபங்க்ஷனில் போய் நின்றுணும். இது அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், பார்ட்டி. இந்த நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், எப்பா எனக்கு வீட்டில் 500 ரூபா கொடுத்தா நான் போய் அங்கங்கே பேக்கரியில் பண்ணு தின்ட்டு வரவே போதுன்னு இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, ஐம் ஹோஸ்டிங் அ பார்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 30,000 40,000 கடனை வாங்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி வைக்கிறது. நீங்கள் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல, உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் பண்ணுங்க. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இட்ஸ் அ பேட் லோன் when you don't have proper money and financial planning. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் அனாவசியமாக உங்ககிட்ட காசு இல்லைனாலும் அந்த மாதிரிலாம் ஒரு கௌரவ பந்தாக்காக நீங்கள் செலவு பண்ணோம் அப்படிங்கிறப்போ தட் கம்ஸ் அண்டர் அ பேட் லோன். அகைன் அதை அடைக்கிறதுக்கு நீங்கள் வட்டி குட்டியெல்லாம் போட்டு அடைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் அவாய்ட் கோயிங் ஃபார் அ பேட் லோன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட்ல நான் சொல்ல வரேன். 2026லேருந்து நீங்கள் யாரும் நீங்களா இருங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க வாழ்றது தான் வாழ்க்கை. அதில் நீங்க எப்படி உங்களை மேன்மைப்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிக்கிங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 5. Coming to the last point என்னன்னு பார்த்தீங்கன்னா, never depend on a single source of income. இப்போ நான் கொடுத்த எல்லா எக்ஸாம்பிளுமே ஒரே ஒரு சம்பளம் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்தேன். அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். ஆனால்
எப்பவுமே லைஃப் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்டடா இருக்குமா? லைஃப் இஸ் வெரி அன்சர்டைன் நம்ம எல்லாம் எதுக்கு சொல்றோம்? எந்த நேரத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் வரும், எந்த மாதிரியான செலவுகள் வரும் அப்படிங்கறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களோட பேசிக் ரொட்டீன், அதாவது பேசிக்கா ஒரு செலவு இருக்கு, பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி பேசிக் தேவைகளுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங், அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன். இதையும் தாண்டி ஒரு விஷயம் வருது, வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வராங்க, திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, இல்லை நானே என் வாழ்க்கை இந்த கட்டத்தை தாண்டி வெளியில் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம நினச்சதை பியாண்ட் லிமிட்ஸ் நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை நான் சுற்றி பார்க்க போகிறேன், செலவானாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு யூ டெஃபினெட்லி நீட் அன் எக்ஸ்ட்ரா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அந்த இன்கம் சோர்ஸை தயவு செஞ்சு இந்த 2026 உருவாக்க பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, சம்பளம் வாங்குற ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு சைடு பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கும், சைடு பார்ட் டைம் ஜாப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை பார்ட் டைம்ல நீங்க ஏதாவது கிரியேட்டரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு பிராண்ட் கொலாபரேஷன் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களால உருவாக்க முடியும். உங்களுக்கு தகுந்தது எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இந்த காலகட்டத்தில் உங்களை இந்த விஷயத்துல அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த பர்டிகுலர் படிப்பு தேவையோ தவிர இந்த படிப்பு படிச்சிருந்தாதான் நான் வாழ்க்கையில இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. உங்க டேலண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. லெட்ஸ் மேக் திஸ் 2026 மோர் சக்சஸ்ஃபுல். காசு பணத்தையும் தாண்டி அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உருவாக்கிக்கிறது, இண்டிபெண்டா வாழ்றது. குறிப்பிட்டு பெண்கள் என்ன மாதிரி 25-24 வயசு பெண்களுக்காக நான் இன்னொரு வார்த்தையை சொல்லிக்கிறேன், முடிஞ்சளவு ட்ரை டு பி இண்டிபெண்டன்ட். எனக்கு 24 வயசு ஆகுது. ஐ எம் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் கேர்ள். எனக்கு 24 வயசு ஆகுது. பெங்களூர்ல இண்டிபெண்டா என்னால வாழ முடியுது. ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஓன் ஃபேமிலி. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என் குடும்பத்துக்கு நன்றி, என் நண்பர்களுக்கு நன்றி, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு நன்றி, மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 2025 I will thank myself and my entire team and all my well-wishers. ஸோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நன்றியை போட்டு அடுத்த 2026 இன்னொரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி நம்ம எல்லாருமே பயணத்தை ஆரம்பிப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நான் சொன்ன 6 ஃபைனான்ஷியல் பிளானுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஆனால் இதை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்மிடியட்டாக நீங்கள் உங்களோட வருஷத்தை ஆரம்பம் பண்ணுங்க, ரொம்ப அமோகமாக தொடங்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் அடுத்த வருஷத்தில் இப்போ இந்த டிசம்பர் மாதம் முடியல, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then is Meghalakanan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.